தன்னுடைய திரைப்படங்கள், தன்னுடைய செய்தித்தாள்கள் எல்லாவற்றிலும் பகுத்தறிவு கருத்துக்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் பரப்புனதுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். அதை இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப நுட்பமா செஞ்சாங்க. அண்ணாவுடைய வேலைக்காரியா ஓரிரவான்னு தெரியல, அதுல ஒரு காட்சி வரும். ஒரு உட்காருவாரு, நமஸ்காரம் வாங்க, உடனே ஒரு வணக்கம் வாரு. ஓஹோ, இந்த வணக்கம் சொல்ற கட்சிக்காரங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க, வணக்கம் சொல்ற கட்சி ஏன் அன்னைக்கு வடமொழி இல்லாம தனித்தமிழ் பேர் வைக்கிறது, வணக்கம் சொல்றது, மகிழ்ச்சின்னு சொல்றது, இதையெல்லாம் உருவாக்குன கட்சி. நீங்க இதை புதுசா ஒரு கட்சிக்காரங்க உருவாக்கி இருக்காங்கப்பா, இந்த தமிழ்லயே பேசுவாங்க. அப்ப எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. நமஸ்காரம்னு சொல்லிட்டு இல்ல வணக்கம்னு இவர் சொன்னவனே, ஓஹோ நீங்க அந்த கட்சிக்காரங்களா? இப்படியாக பத்திரிகைகளில், ஊடகங்களில் திராவிட இயக்கம் தான் கருத்துக்களை பயன். இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். வணக்கம் சொல்றது ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான். தோல்ல துண்டு போறது பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான். வேற ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு தலித் அரசியல் பேசுறாங்க, தலித் சினிமாக்கள் வருதுன்னு சொல்றாங்க. 1951 என்.எஸ். கிருஷ்ணன் படம்னு ஒரு படம். நிறைய பேர் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. தீனா மூனா கானான்னு ஒரு பாட்டு. தீனா மூனா கானான்னு என்.எஸ். கிருஷ்ணன் பாடுவாரு. உடனே கூட இருக்கவர் கேட்பாரு, அது என்னங்க தீனா மூனா கானா? திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படிங்குவார். உடனே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அந்த ஆளு, ஓஹோ அந்த கட்சியா அப்படின்னு அவர் சொல்றது என்னங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஆகணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா சென்சார்ல திராவிட முன்னேற்ற கழகம் விட மாட்டாங்க. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். தீனா மூனா கானானா உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன? கல்லரோடு பறையரும் மறவரோடு பல்லரும் ஒன்னு சேரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். 2025 தலித் அரசியல், தலித் சினிமா பேசுறாங்க. அது பெரிய விஷயமா பேசுறாங்க. அது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். 1950 திமுக படம் எடுத்திருக்கிறது, கல்லரோடு பறையரும் பல்லரோடு மறவரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு அன்னைக்கே ஓபனா படம் எடுத்த படம். கருப்பு என்ற பேதத்தை நீக்கும், தலைகணத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாகும். கருப்பு சிகப்பு என்ற பேதத்தை நீக்கும், கணத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாகும். கள்ளர் மறவரோடு பல்லு பறைகளென உள்ள பேதங்களை ஒழித்து